Hi guys, welcome to the world of tales, wild tales. இது டிடெக்டிவ் ருத்ரா சீரீஸில் எபிசோட் நம்பர் 3. இது வரைக்கும் எபிசோட் 1 அண்ட் எபிசோட் 2 பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் போய் பாருங்கள். அந்த 2 வீடியோஸ் பார்த்தா தான் இந்த வீடியோவும் புரியும். ஒரு டீனேஜ் பையன் ஒரு பழைய தியேட்டருக்கு முன்னாடி நிற்கிறான். மழை பெய்யுது. அவனுக்கு பேர் இல்லை, அவனால் பேசவும் முடியாது. அவன் கையில் ஒரு பேப்பர் இருக்கு, அதில் ஒரு ஃபேஸ் வரைஞ்சிருக்கு. அந்த ஃபேஸ் ருத்ராவோடது. உன்னை விடமாட்டேன் ருத்ரா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அடுத்த நாள் போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த காலில் ஒரு பிஸ்னஸ் உமனை மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு போய் அந்த டெட் பாடியை பார்த்த போலீஸ் எல்லாருக்கும் ஷாக். அந்த டெட் பாடியோட தலையில் கண்ணும் நாக்கும் இல்லாமல் இருந்திருக்கு. அவங்க பேர் மீரா. ஆமாம், ருத்ராவோட பாஸ்டில் ஆர்வ மேத்தா கேஸோட சஸ்பெக்டாக இருந்த அதே மீரா தான். அவங்கள ஏன் கொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க போலீஸ். இந்த கேஸை பற்றி தெரிஞ்ச ருத்ராக்கு தான் இந்த கேஸை முடிக்க சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. ருத்ரா இப்போ அஃபிஷியலி எ டிடெக்டிவ். ஸோ இப்போ திருப்பி அந்த நாவல் புக்கை எடுத்து படிக்கிறான் ருத்ரா. ருத்ரா கடைசியாக சால்வ் பண்ண கேஸ் சாப்டர் 5. அப்போ சாப்டர் 6ல் டார்கெட் ஒரு பிஸ்னஸ் உமன், அதுவும் வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற சாப்டர் 7ல் சாக போகிறது ஒரு ஜேர்னலிஸ்ட். இப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறான். அப்போ தான் ருத்ரா தன்னோட நோட்டீஸ் போர்டை பார்க்குறான். அங்கே நிறைய க்ரைம் சீட்ஸ் இருக்குது. அதில் ஒரு சீக்ரெட் கேமராவை பார்த்ததும் ஃபைனல் ஃப்ரேம் கேஸ் ஞாபகம் வந்தது. ஃபைனல் ஃப்ரேம் கேஸில் ஃபஸ்ட்டு சஸ்பெக்டை இந்த மீராவை கொண்டுட்டாங்க. அப்போ அந்த சஸ்பெக்டில் இருந்த ஜேர்னலிஸ்ட் சாசியா, அவங்க 3ஆவது சஸ்பெக்ட். அவங்கள பற்றி ஞாபகம் வந்ததும் இந்த விஷயத்தை பற்றி ரியா கிட்ட சொல்கிறான். சரி, நீ சொல்கிறது ஓகே தான், பட் எதுக்காக சாசியாவை கொல்லணும் அப்படின்னு ரியா கேட்குறா. சாசியா த சீக்ரெட் லைஃப் ஆஃப் ஆரவ் மெஹ்தா அப்படிங்கிற புக் எழுதியிருக்காங்களே, ஆனால் அதுக்கு தடையாக இருந்தது அப்படின்னு ருத்ரா. ஆமாம், தடையாக இருந்தது ஆரவ் தானே அப்படின்னு ரியா கேட்குறான். இல்லை, ஆரவ் இன்னும் என்கரேஜ் தான் பண்ணார் அப்படின்னு ருத்ரா சொல்கிறான். அப்போது அவங்க அந்த அந்த புக்கில் இந்த சொசைட்டியை பற்றி எழுதுனதுனால தான் கொல்ல பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்குறா ரியா. அதுவும் இல்லை, ஏன்னா அவங்களோட புக்கில் ஆரவ் மெஹ்தா பற்றி இருக்க தவிர இந்த சொசைட்டி பற்றி இல்லை. ஸோ அது காரணமாக இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறான் ருத்ரா. ரியா, தென் வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ருத்ரா, என் கெஸ்ஸு கரெக்ட்னா ஆரவ் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஷாசி ஆகிட்ட ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அது என்னவா இருக்கும் அப்படின்னு ரியா கேட்குறான். அது அவங்கக்கிட்ட தான் கேட்கணும், நீ அவங்களுக்கு செக்யூரிட்டி மட்டும் கொடு அப்படின்னு சொல்கிறான் ருத்ரா. ஷூர், இப்போவே 5 கான்ஸ்டபிள்ஸை அங்கே செக்யூரிட்டிக்கு போக சொல்கிறேன் அப்படின்னு ரியா சொல்கிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ, 5 கான்ஸ்டபிள்ஸை ரெடி பண்ணுங்க, ஜேர்னலிஸ்ட் ஷாசியாவுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுமுனையிலிருந்து ஓகே மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ருத்ரா, இப்போவே ஷாசியா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரியாவும் ஓகே சொல்கிறான். எல்லாரும் ஜீப்பில் ஷாசியா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு டோர் உள்பக்கமாக லாக் பண்ணியிருக்கு. உள்ளே இருந்து அலறல் சத்தம் கேட்க ருத்ரா டோரை உடைக்க பார்க்குறான். கூட வந்த கான்ஸ்டபிள்ஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க. டோரை உடச்சி உள்ளே போனால் ஒரு டீனேஜ் பையன் ஷாசியாவை கொன்னுட்டு விண்டோ வழியாக தப்பிச்சு போகிறான். அந்த பையனை துரத்தி போனதில் அவன் ஒரு ரோடுக்குள்ளே ஓடி போய் தப்பிக்கிறான். அப்போ அந்த வீட்டில் இருந்த எல்லா இடத்துலையும் எவிடன்ஸ்க்காக தேடுறான் ருத்ரா.
அப்போ ஒரு லாக்கரை பார்க்குறான். அதோட பாஸ்வேர்டு எங்கேயாவது கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் ஷாசியாவோட கையை பார்க்குறான். ஷாசியாவோட கையில் நம்பர் டேட்டூ பார்க்குறான். அந்த நம்பரை போட்டதில் லாக்கர் ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் வெறும் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்கை கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு பழைய தியேட்டரோட ஃபுட்டேஜ் இருக்குது. அந்த தியேட்டருக்குள்ளே போய் விண்டோ வழியாக பார்த்தா ஒரு கும்பல் பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க. சுற்றி எல்லாரும் டீனேஜ் பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லிக்விடு கொடுத்து அவங்களுக்கு டார்கெட் அசைன் பண்ணுறாங்க. ஆரவ் ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த தியேட்டருக்கு போகிறாங்க போலீஸ். அங்கே அந்த டீனேஜ் பசங்க எல்லாரும் கீழே படுத்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற ஆளை காணோம். போலீஸ் வரத்துக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிட்டான். அந்த பசங்களுக்கு கொடுத்த லிக்விட் எல்லாத்தையும் லேபுக்கு அனுப்புகிறாங்க போலீஸ். லேப் ரிப்போர்ட்ஸில் அந்த லிக்விடில் ஒரு போதை மருந்து கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பசங்க எல்லாரும் அந்த போதை மருந்து கன்சியூம் பண்ணதுனால தான் இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இது தெரிஞ்ச கோர்ட் அவங்கள ஆர்ஃபனேஜுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க மேலே எந்த ஒரு கேசஸும் கிடையாது. ஏன்னா இது அவங்க போதையில் பண்ணது, அவங்க வேணுன்ட்டே பண்ணது கிடையாது. அந்த பசங்களில் ஒரு சின்ன பையனை அடாப்ட் பண்ணுறான் ருத்ரா. அந்த தப்பிச்ச பிளாக் மேஜிக் பண்ணுற ஆள் ஒரு மாஸ்க் போட்ட ஆளுகிட்ட போய் நிற்கிறான். அவனை பார்த்து அந்த மாஸ்க் போட்ட ஆள், என்ன வேலையை முடிச்சியா அப்படின்னு கேட்குறான். இல்லை, எனக்கு பயமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போதே அவனை ஷூட் பண்ணி கொள்கிறான் அந்த மாஸ்க் போட்ட ஆள். இப்போ நீ தான் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு ஒருத்தனை பார்த்து சொல்கிறான்.